நீங்கள் வெற்றியை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுவீர்கள். 1 மணி நேர பயிற்சி 10 மணி நேர கோட்பாட்டை விட சிறந்தது. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வோம். கற்றல் சக்தி வாய்ந்தது, ஆனால் செயலில் இறங்காமல் கற்றல் வெறும் பொழுதுபோக்காகும். நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கலாம், ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கலாம், ஒவ்வொரு பாட்காஸ்டையும் கேட்கலாம். ஆனால் நீங்களோட கற்றதை ஒருபோதும் நடைமுறையில பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வளரவில்லை. நீங்கள் வெறும் சேகரிப்பவராக இருக்கிறீர்கள். பாருங்கள், வெற்றி உங்கள் அறிவிலிருந்து வருவதில்லை, அது நீங்கள் பயிற்சி செய்பவரிலிருந்து வருகிறது. அதை மீண்டும் சொல்கிறேன். 1 மணி நேர பயிற்சி 10 மணி நேர கோட்பாட்டை விட சிறந்தது. ஏனெனில் செயல்பாடில்தான் திறமை உருவாகிறது. நீங்கள் பேசுவது பற்றி படிப்பதனால் ஒரு பேச்சாளராக மாற முடியாது. உடற்பயிற்சி முறைகளை படிப்பதனால் உடல் ஆரோக்கியமாக மாற முடியாது. நீங்கள் ஓரமாக உட்கார்ந்திருப்பதனால் எதையும் கைப்பற்ற முடியாது. நீங்கள் அரங்கில் குதிக்க வேண்டும். இப்பொழுது பெரும்பாலானவர்கள் செய்யும் தவறு இதுதான். அவர்களை தயாராக இருப்பது வரை காத்திருக்கிறார்கள், நம்பிக்கையுடன் இருப்பது வரை காத்திருக்கிறார்கள், சிறப்பாக இருக்கும் வரை காத்திருக்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, நம்பிக்கை செயலுக்கு முன்பாக வருவதில்லை, நம்பிக்கை செயலில் இருந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பயிற்சி செய்யும் போது நீங்கள் மேலும் கூர்மையாகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் முயற்சி செய்யும் போது நீங்கள் மேலும் மேம்படுகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் முன்னிலையாகும் போது வளர்கிறீர்கள். இது உங்கள் 1 மணி நேரத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு பகுதி நேரடி செயல்பாடாக இருக்க வேண்டும். நீங்கள் எழுத கற்றுக்கொண்டிருந்தால் ஏதாவது எழுதுங்கள். நீங்க பேச கற்றுக்கொண்டே இருந்தால் வெளிப்படையாக பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் வணிகம் கற்றுக்கொண்டிருந்தால் திட்டத்தை உருவாக்குங்கள், விளக்குங்கள், அழைப்பை எடுங்கள். நீங்கள் வடிவமைப்பை கற்றுக்கொண்டிருந்தால் மென்பொருளை திறந்து உருவாக்க தொடங்குங்கள். இனி காத்திருக்க வேண்டாம், இனி தயார் செய்ய வேண்டாம், செயல்படத் தொடங்குங்கள். ஏனெனில் மீண்டும் செய்வதே அனைத்து திறன்களின் தாயாகும். சரிவரச் செய்வது அல்ல, மீண்டும் செய்வதே முக்கியம். முதல் முறையிலேயே சரியாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தொடங்கினாலே போதும், பிறகு அதை மேம்படுத்தலாம், திருத்தலாம், பளிச்சென்று செய்யலாம். அப்படித்தான் நிபுணர்கள் உருவாகிறார்கள். மேலும் இதையும் கவனியுங்கள், நீங்கள் தினமும் பயிற்சி செய்தால் உங்கள் முன்னேற்றம் தெளிவாக தெரியும். நீங்கள் அதை உணர முடியும், நீங்கள் அதை அளக்க முடியும். நீங்கள் உங்களை நம்பத் தொடங்குகிறீர்கள். அந்த நம்பிக்கைதான் அதுவே உண்மையான வெற்றி. ஏனெனில் தன் முயற்சியை நம்பும் ஒருவர் யாராலும் தடுக்க முடியாதவராகி விடுகிறார். அதனால் இதோ ஒரு சவால். நீங்கள் நேற்று கற்றதை இன்று பயன்படுத்துங்கள். அது குழப்பமாக இருந்தாலும், சிறியதாக இருந்தாலும், அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்லை. தொடங்குங்கள். ஏனெனில் செயல்தான் அறிவை சக்தியாக மாற்றுகிறது. மேலும் 1 மணி நேரம் துணிச்சலான, கவனமான, குறைபாடுள்ள செயல்பாடு, அதை பற்றி வாழ்நாள் முழுவதும் யோசிப்பதை விட உங்கள் வாழ்க்கைக்கு அதிகம் செய்யும். பரிசீலனை செய்யுங்கள், மேம்படுத்துங்கள், மீண்டும் செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்து முன்னேறுகிறீர்கள் என்பதற்காக வாழ்க்கை மேம்படாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நின்று நோக்கத்துடன் பின்னோக்கி பார்ப்பதில்தான் அது மேம்படுகிறது. பலர் ஒரு நாளிலிருந்து அடுத்த நாளுக்கு, ஒரு பணியிலிருந்து அடுத்த பணிக்கு, ஒரு இலக்கிலிருந்து அடுத்த இலக்குக்கு செல்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான கேள்வியை ஒருபோதும் கேட்கவில்லை. இன்று நான் எப்படி செய்தேன்? அதில்தான் வளர்ச்சி இருக்கிறது.